to our channel placement pathway. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது selection shot dry run. ஸோ இதில் வந்து என்ன பார்க்க போகிறோன்னா இன்னைக்கு selection shotோட algorithm தான் பார்க்க போகிறோம். அண்ட் algorithm dry run, நெக்ஸ்ட் வந்து code. ஸோ ஃபஸ்ட்டு செலெக்ஷன் ஷாட் அப்படின்னா இது எப்படி இருக்கும்னா ஒரு எலமெண்ட்டையும் ஃபஸ்ட்லேருந்து அரேஞ்ச் பண்ணிட்டு போகும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு செட் ஆஃப் அரே வந்து நான் கொடுத்துருக்கேன் 23, 45, 2, 40, 12 and 50 and 100 அப்படிங்கிறது நான் கொடுத்துருக்கேன். ஸோ இதில் என்ன பண்ணோன்னா ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டை கன்சிடர் பண்ணிக்கும். ஸோ ரெண்டு வேல்யூ எடுத்துக்குவேன். ரெண்டு வேல்யூ எடுத்துகிட்டு ஒரு மெயின் வேல்யூ ஐ அப்படிங்கிற வேல்யூ வந்து ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸை டிட்டர்மைன் பண்ணும். இது என்ன பண்ணுன்னா ஒரு எலமெண்ட்டாக வந்து கம்பேர் பண்ணும். ஸோ 45 இது என்னென்னா செலெக்ஷன் ஷார்ட் அப்படின்னா பை டிஃபால்ட் அசெண்டிங் ஆர்டரில் நமக்கு வந்து அரேஞ்ச் பண்ணும். ஸோ அசெண்டிங் ஆர்டர் அப்படிங்கும்போது 23, இதை விட 23 விட வேறு ஏதாவது நம்பர் கம்மியாக இருக்கா அப்படிங்கிறது பார்க்கும். நெக்ஸ்ட் அரேயில் இருக்கக்கூடிய என்டையர் எலமெண்ட் 45லேருந்து 100 வரைக்கும் ஸ்மாலஸ்ட் நம்பர் இருக்கா அப்படிங்கிறத பார்க்கும். பார்த்துட்டு ரீப்ளேஸ் பண்ணும். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோன்னா 23 is less than 45, false. 23 is less than 2. ஸோ எனக்கு இண்டெக்ஸ் வந்து பை டிஃபால்ட் 2 அப்படின்னு கன்சிடர் ஆகிருக்கும். 0 and 2 ரெண்டும் வந்து ஸ்வாப் ஆகிருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணோம் 40 எடுத்திருக்கும். 40ங்கும் போது எனக்கு வந்து 2 is less than 40, false. 2 is less than 12, false. 2 is less than 1, true. 2 is less than 100, false. ஸோ 2 is less than 1 அப்படின்னு வரும்போது எனக்கு வந்து இந்த கண்டிஷனில் 0 and 5 வந்து ரெண்டும் ஸ்வாப் ஆயிரும். ஸோ 0 and 5 ஸ்வாப் ஆகுது அப்படின்னா எனக்கு வந்து 1 அப்படிங்கிறது 0th இண்டெக்ஸ்க்கும் 23ங்கிறது 5th இண்டெக்ஸ்க்கும் சேஞ்ச் ஆயிரும். ஸோ இன்டர்சேஞ்ச் ஆயிடுச்சா. எனக்கு பாஸ் ஆனதுக்கப்புறம் இதுதான் ஃபர்ஸ்ட் கேஸ். ஸோ நெக்ஸ்ட் கேஸ் என்னன்னா 45 இதை விட்டுரும், 0th இண்டெக்ஸை விட்டுரும். நெக்ஸ்ட் வந்து இதை ஐ இண்டெக்ஸாக மினிமம் இண்டெக்ஸாக கன்சிடர் பண்ணிக்கும். 45 ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸை வந்து கன்சிடர் பண்ணிவிட்டு 45 is less than 2 ஆன் பார்க்கும். ட்ரூ. ஓகே, அப்போ எனக்கு என்ன ஆகும் 1ங்கிற இண்டெக்ஸ் வந்து 2 அப்படிங்கிற இண்டெக்ஸால் எனக்கு ரீப்ளேஸ் ஆகும். நெக்ஸ்ட் 1, 2ங்கிறது 1ஆல் ரீப்ளேஸ் ஆகிருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு 45 and 40 பார்க்கும். 2 and 40, 2 and 12 இதெல்லாம் செக் பண்ணும்போது எனக்கு வந்து 2 தான் மினிமம் இண்டெக்ஸ். ஸோ இது ரெண்டு மட்டும் ஸ்வாப் ஆகும். ஸ்வாப் ஆகும்போது செகண்ட் எலமெண்ட். நெக்ஸ்ட் தேர்ட் எலமெண்ட்டில் 12, 45 கம்மியாக இருக்கிறது 12. ஸோ 12 and 45 gets replaced. 12 இங்கே இருக்குது, 45 வந்து 4th இண்டெக்ஸில் இருக்குது. ஓகே, அதுக்கப்புறம் 40 விட கம்மியாக இருக்கக்கூடிய எலமெண்ட் 23. ஸோ இதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா 2 லூப் யூஸ் பண்ணியிருப்பேன். இதே மாதிரி கண்டினியூ பண்ணி எனக்கு லாஸ்ட் வரைக்கும் எவ்வளோ நம்பர் ஆஃப் எலமெண்ட் இருக்கோ அவ்வளோ நம்பர் ஆஃப் டைம்ஸ் வந்து எனக்கு இந்த லூப் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இதோட கம்ப்ளெக்சிட்டி வந்து O of n வந்து இருக்கும். ஸோ நான் கோட்குள்ளே போகலாம். இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இன்புட் வாங்குவோம். ஸோ இதில் வந்து என்னென்னா எனக்கு நம்பர் இன்புட் வந்து 23, 45 அதே இன்புட் தான் நான் வந்து கொடுத்துருக்கேன். கொடுத்துட்டு நான் அதை வந்து ரன் பண்ணி பார்க்குறேன். நான் ட்ரை ரன்னுக்கு காட்டின அதே இன்புட் தான் வந்து இந்த நம்பரில் டிஃபால்ட்டாக அரேஸில் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ ஃபஸ்ட் அதே மாதிரி எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ எப்படி எக்ஸிக்யூட் ஆகும் அப்படிங்கிற ஒரு ட்ரை ரன் வந்து பார்த்துட்டோம். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா கோட் எப்படி எழுதுறது அப்படின்னு பார்க்கணும். ஸோ என்ன பண்ணோம், இது வந்து ஃபர்ஸ்ட் ஒரு எலமெண்ட்டை வந்து அப்படியே வச்சுட்டு மற்ற எல்லா எலமெண்ட் கூடயும் கம்பேர் பண்ணணும். அதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு எலமெண்ட் எடுத்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுறேன்னா ஐ வந்து 0லேருந்து லெஸ் தென் n-1 i ++ன்னு எடுத்துக்கிறேன். n-1 அப்படின்னு எடுத்துக்கிறதுக்கு ரீசன் லெஸ் தென் என்னன்னு எடுக்கிறேன். லெஸ் தென் என்னங்கும் போது எனக்கு வந்து 100 வரைக்கும் வந்து வேல்யூ கன்சிடர் ஆகும். அந்த கேஸில் செகண்ட் லூப்பில் i +1 போட்டேன்னா அரே வந்து அவுட் ஆஃப் இதாக போயிடும், எக்ஸீட் ஆயிரும் இண்டெக்ஸ். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக n-1 அப்படின்னு எடுத்திருக்கேன். ஸோ இதை என்ன பண்ணணும், மினிமம் இண்டெக்ஸ் வந்து எனக்கு ஐயோட வேல்யூ, ஐயோட பொசிஷன் 0 அப்படிங்கிறது வந்து மினிமம் இண்டெக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், நெக்ஸ்ட் ஆல் த அதர் எலமெண்ட் வாண்ட்ஸ் டு பி கம்பேர்ட் வித் ஈச் அதர். ஸோ என்ன பண்ணுறேன், i +1லேருந்து ஸ்டார்ட் ஆகி லெஸ் தென் n வரைக்கும் j++ இந்த லூப் போட்டுக்கிறேன். அடுத்தது எனக்கு இந்த ஒவ்வொரு எலமெண்ட்டும் வாண்ட் டு பி கம்பேர்ட் வித் மினிமம் இண்டெக்ஸ் ஃபர்ஸ்ட் மெயின் எலமெண்ட்டோட வேல்யூ. ஸோ அதனால் என்ன பண்ணுறேன், அரே ஆஃப் ஜே லெஸ் தென் அரே ஆஃப் மினிமம் இண்டெக்ஸானு பார்க்குறேன். இஃப் இட் இஸ் ட்ரூ அப்படின்னா மினிமம் இண்டெக்ஸ் ஈக்குவல் டு ஜே. ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து 0 அப்படிங்கிறது வந்து 23, அதாவது 0th இண்டெக்ஸில் இருக்கிறது 23, செகண்ட் இண்டெக்ஸில் இருக்கிறது வந்து 2. ஸோ இட் இஸ் ட்ரூ. அப்போ எனக்கு இங்கே என்னவா மாறும், எனக்கு வந்து இந்த இடத்துல
2 அப்படின்னு இருக்கும். ஓகே, 2ன்னு இருக்குமா மினிமம் இண்டெக்ஸோட வேல்யூ. நெக்ஸ்ட்டு வந்து இந்த 2 அண்ட் 40 வந்து கம்பேர் ஆகும். 2 and 3 கம்பேர் ஆகும். 2 and 40 கம்பேர் ஆகும்போது ஃபால்ஸ். ஸோ அப்போது 2ஆகவே தான் இருக்கும். 2 and 12 2 and 12ங்கும் போது ஃபோர்த் இண்டெக்ஸ் வந்து ஃபால்ஸ். ஓகே, அப்போது எனக்கு 2ஆக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த் இண்டெக்ஸ் வந்து 1. ஸோ எனக்கு என்னது ஃபிஃப்த் இண்டெக்ஸில் இருக்கக்கூடிய பொசிஷன் வந்து இஸ் லெஸ் தேன் தி தேர்ட் இண்டெக்ஸோட வேல்யூ. ஸோ அதனால் எனக்கு இங்கே வந்து 5 அப்படின்னு மாறிடும். ஸோ 1 and 23 வந்து இந்த கேஸில் ரீப்ளேஸ் ஆகும். அதுக்காக நான் அதை யூஸ் பண்ணியிருக்கேன். சரி, அப்போ இண்டெக்ஸ் வேல்யூ மட்டும் நான் மாற்றிட்டேன். அப்போ இந்த இண்டெக்ஸ் 0th இண்டெக்ஸில் இருக்க எலமெண்ட்டும் 5th இண்டெக்ஸில் இருக்கக்கூடிய எலமெண்ட்டும் எனக்கு வந்து சேஞ்ச் ஆகணும். அப்படிங்கும்போது நான் என்ன பண்ணுவேன், டேரெக்டாக என்னால் அசைன் பண்ண முடியாது. ஸோ இனிஷியலாக இந்த வேல்யூ 23ங்கிறத ஒரு டெம்ப் வேரியபிள் எடுத்துக்கிறேன். அரே ஆஃப் 5 ஃபஸ்ட் எலமெண்ட் மெயின் எலமெண்ட்டோட வேல்யூ டெம்பில் போட்டுருவேன். அப்போ எனக்கு மெயின் எலமெண்ட்டில் 23ன்னு இருக்கும். ஈஸியாக நான் ரீப்ளேஸ் பண்ணலாம். நியூ எலமெண்ட் 1. ஸோ நியூ எலமெண்ட்டுங்கிறது மினிமம் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது. ஸோ இதை வச்சு நான் ரீப்ளேஸ் பண்ணுவேன். ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு எனக்கு மினிமம் இண்டெக்ஸ் வந்து இப்போ எதுவுமே இருக்காது. ஸோ டெம்பில் இருக்கக்கூடிய இந்த வேல்யூ, அதாவது அரே ஆஃப் 5ன்னு ஃபஸ்ட் இருந்துச்சுல்ல, அந்த வேல்யூ அசைன் பண்ணுறேன். ஸோ எனக்கு 23 and 1 வந்து ஆட்டோமேட்டிக்காக ரீப்ளேஸ் ஆயிரும். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன், அரே ஆஃப் 1 I ஈக்குவல் டு 0லேருந்து 0th பொசிஷன்லேருந்து n வரைக்கும் இருக்கிறது வந்து அப்படி டிஸ்பிளே பண்ணணும். ஆஃப்டர் சம்மிங் இதில் நான் ஃபங்க்ஷன் பண்ணியிருப்பேன். இந்த கான்செப்ட் வந்து மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மாதிரி இன்னும் நிறைய ஷார்ட்டிங் வீடியோஸ் அண்ட் பிளேஸ்மெண்ட் ரிலேட்டட் வீடியோஸ் பண்ணணும்னா இது மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணால் போதும்.